கட்டப்பனை ரேஷன் கடை குந்தளம்பாறை ஜங்ஷனில் கார் விபத்தில் சிக்கியது. வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு தான் விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் டிவைடரில் இடித்து ஓடையில் கவிழ்ந்தது. கட்டப்பனை குந்தளம்பாறை ரேஷன் கடை ஜங்ஷனில் தான் கார் ஓடையில் விழுந்து விபத்து நடைபெற்றது. பாரக்கடவு பள்ளிக்கவலை பைபாஸ் சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த வாகனம் குந்தளம்பாறை ரேஷன் கடை ஜங்ஷன் வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. கொளிஞ்சம் பகுதியைச் சேர்ந்த நபர் பயணம் செய்த வாகனம் தான் விபத்தில் சிக்கியது. சாலையிலிருந்து பறந்த வாகனம் ஓடையில் கவிழ்ந்தது. அருகில் இருந்த டிவைடர் மற்றும் பாலத்தையும் இடித்துதான் தண்ணீரில் கவிழ்ந்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் தான் மீட்பு பணிகள் நடத்தியது. இந்த பகுதியில் விபத்துகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ഇന്നലെ രാത്രിയിൽ ഒരു 11 മണിയോടുകൂടി ഉണ്ടായ ഒരു അപകടമായതാണ്. ഇവിടെ ഒരാളെ വണ്ടിക്കകത്ത് ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ഇങ്ങനെ വണ്ടി ഓടിച്ച് വന്നു. വണ്ടി തോട്ടിലേക്ക് വീഴുന്നതിൻ്റെ സൗണ്ട് കേട്ട് ഞങ്ങൾ എണീറ്റ് വന്നപ്പോൾ വണ്ടി തോട്ടിൽ കിടപ്പുണ്ട്. പിന്നെ ഞങ്ങളെല്ലാവരും കൂടി വണ്ടിയുടെ ഗ്ലാസ്സൊക്കെ തല്ലിപ്പൊട്ടിച്ച് ആളിനെ കരക്കി കയറ്റി തലേ വന്നൊരു വണ്ടി തടഞ്ഞു നിർത്തി അതിൽ കയറ്റി ഹോസ്പിറ്റലിൽ എത്തിച്ചു. ഇവിടെ ഒരു സാധാരണ ഒരു അപകട വളവാണ്. എല്ലാ ദിവസവും ഇവിടെ അപകടങ്ങൾ സാധാരണ ഉണ്ടാകുന്ന രീതിയിൽ വണ്ടികൾ വന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഇവിടെ ഒരു കമ്പില്ല, മറ്റേ യാതൊരു സിഗ്നലും ഇല്ല. രണ്ട് സൈഡിൽ നിന്ന് വണ്ടി നല്ല സ്പീഡിൽ വരും. ഇവിടെ ആ വളവ് ഒരു അപകട വളവാണത്. ഇവിടെ ഈ അപകടത്തിന് എന്തെങ്കിലും ഒരു മുന്നറിയിപ്പ് എന്തെങ്കിലും ഒരു അപകട മുന്നറിയിപ്പ് വെക്കേണ്ടത് അത്യാവശ്യമാണ്. தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை பக்தர்கள் வாகனம் பாறைக்கடவிலிருந்து இதன் வழியாகத்தான் கடந்து செல்வது. சீசன் ஆரம்பிப்பதை தொடர்ந்து சாலையில் கூட்ட நெரிசலும் அதிகரிக்கிறது. நிலையில் பாதுகாப்பு சட்டத்திட்டங்கள் குறைவாக உள்ளதாகவும் இதுவே விபத்துகளுக்கு காரணமாகவும் கருதப்படுவது. பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் உட்பட உள்ளவர்கள் ஏராளமானோர் கால்நடையாகவும் இதன் வழியாகத்தான் கடந்து செல்வது. PMBC தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள சாலையில் அதிக வேகமாகத்தான் வாகனங்கள் கடந்து செல்வது. இங்கு முன்பும் ஏராளமான விபத்துக்கள் நடைபெற்றுள்ளன. வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் ரேஷன் கடை குந்தளம்பாறை ஜங்ஷன் வளைவில் பல நேரங்களில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்குகிறது. வேகமாக வருவதே விபத்திற்கு காரணம். வளைவில் வீதி குறைந்ததும் விபத்திற்கு காரணமாக கருதப்படுவது. உடனடியாக இந்த பகுதியில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ கட்டப்பனை.